வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். என்னடா ரொம்ப நாளாக ஆளையே காணும் அப்படின்றீங்களா? போன புத்தக வெளியீட்டு விழா, அடுத்த புத்தக வெளியீட்டு விழா வேறு டிசம்பரில் பிளான் பண்ணுறோம். அதோடு சேர்த்து புத்தக கண்காட்சி வேறு வருது. இப்படி பல வேலைகள், பல சேனலில் போகிறோம். ரெண்டாவது நம்ம சேனலோட அல்காரிதமே ரொம்ப கசகசன்னு ஆகிப்போச்சு. அப்போ யூடியூப்பில் கேட்டப்போ ஒரு பீரியடுக்கு நீங்கள் பிரேக் விட்டுட்டு போட்டிங்கன்னா அல்காரிதம் ரீசெட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஒரு மாதம் டோட்டலாகவே போடல. போன செப்டம்பர் 22க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வரும். சரிங்களா? இனிமேல் தினமும் அன்றாட நடப்புகளை பற்றியும் பேசுவோம், பல்வேறு செய்திகளை பற்றியும் பேசுவோம். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்? கஸ்தூரி தலைமறைவு, அதோடு சேர்த்து வேறு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. கஸ்தூரி தலைமறைவு, அதன் பின்னணியில் உள்ள செய்திகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் பல சேனல்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. கஸ்தூரி தேவையில்லாமல் ஒரு அர்ஜுன் சம்பத் தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு அங்கே பார்ப்பனர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி பேசி, இந்த பாருங்கள் தலித் சகோதரர்கள்லாம் எங்கள் கூட தான் இருக்காங்க, நாடார் வந்திருக்கார், தேவர் வந்திருக்கார், அவர் வந்திருக்கார், இவர் வந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லிவிட்டு என்னைக்கோ ஓடி வந்த ஆனால் அரசர்களின் அந்தப்புற சேவை செய்வதற்காக ஓடி வந்த தெலுங்குக்காரங்கள்லாம் தமிழர்கள் ஆயிட்டாங்க அப்படின்னு யாரை சொல்கிறாங்க? கலைஞர் குடும்பத்தை தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு நான் எப்போதும் சொல்லிக்கொண்டு இருப்பதே இந்த ஒரு விஷயம்தான். கலைஞர் கட்சியின் தலைவராக வரும் வரை திமுகவின் மீதான எதிர்ப்பு பார்ப்பன ஊடகங்கள்லேயும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, இப்படியெல்லாம் பரப்பப்பட்டது கிடையாது. அதுக்கு ஒரே காரணம், அவர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து வந்தவர் அப்படிங்கிறது தான். அண்ணா இருந்தபோது கூட திமுகவுக்கு இவ்வளவு எதிர்ப்பெல்லாம் பத்திரிகைகள் சொன்னதில்லை. அப்போ கலைஞரின் மீது இன்னமும் அந்த ஜாதி துவேஷத்தின் காரணமாக இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஆந்திராக்காரங்கள்லாம் தெலுங்கு பேசுகிறவங்கெல்லாம் தமிழர்கள் ஆகிட்டாங்க, நாங்கள் பிராமணர்கள் தமிழர்கள் இல்லையா அப்படின்னு தான் அந்த அம்மா கேட்டுச்சு. சரி கேட்கட்டும், அவங்களுக்கு வாய் இருக்குது, கேட்பாங்க. அதுக்காக இருக்கிறவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? அதுதான் அந்த தெலுங்கு பேசும் அமைப்புகளை சார்ந்தவர்கள்லாம் போய் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே என்னாச்சு? வேறு ஒன்றும் நடக்கலை. அவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டுலாம் போகலை, அவங்கள அரெஸ்டெல்லாம் பண்ணலை. சரியா? இப்போ காவல்துறை அங்கே போனதான் அவங்கள போய் அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்கன்னு இப்போ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை போய் கூட்டிகிட்டு போய் விசாரிக்க வந்தாங்க அப்படின்னும் நினச்சிட்டு இருக்காங்க. ரெண்டும் கிடையாது. அங்கே வந்தது எதுக்கு வந்திருக்காங்கன்னா சம்மன் கொடுக்க வந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு அஃபீஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அஃபீஷியலாக ஒரு சம்மன் கொடுப்பாங்க. இது மாதிரி உங்கள் மேலே விசாரிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் இந்த தேதியில் வாங்க, இல்லை இந்த தேதிக்கு உட்பட்டு ஏதாவது ஒரு தேதியில் வாங்க. உதாரணத்துக்கு ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே வந்துருங்க, நேரில் வரவும், இல்லைன்னா 12ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு நேரில் வரவும் அப்படின்ற மாதிரி அந்த சம்மனில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த சம்மனை வாங்குறதுக்கே இதாகி எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. அதாவது நான் எப்போதும் சொல்வது என்னென்னா, பார்ப்பனர் அல்லாதவருக்கு எப்போதும் சிக்கல் அதிகம். அதை நல்லா புரிஞ்சுங்க. நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலத்தில் நான் என்னோடு சேர்ந்து சுற்றுற நபர்களில் முக்கியமாக ஒரு பையன் பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பையன்தான். அப்போது எங்கள் கல்லூரியில் இருந்த இன்னொரு ஆசிரியர் எப்போ என்ன தெரியுமா சொல்லுவார்? டே கேர்ஃபுல்லாக இரு, நீ அவங்க கூட சுற்றாத, அவங்க கூட சுற்றினா அவன் எஸ்கேப் ஆகிடுவான், நீ தான் மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அது சொன்னது மாதிரியே ஆகிப்போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் என்னை பார்த்து காப்பி அடித்து அவன் பாஸ் பண்ணி போயிட்டான். நான் வேறு ஒரு பேப்பரில் நான் அரியர்ஸ் போட்டு 6 மாதம் கழித்து தான் நான் டிகிரியே வாங்க முடிஞ்சுது. பார்த்தீங்களா? இப்போ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்றீங்களா? கஸ்தூரி மாமி எஸ்கேப் ஆனாங்க. அர்ஜுன் சம்பத்தோட பையன் என்னன்னாரு?
அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா, எனக்கு கல்லூரியில் நடந்தது தான் இன்னைக்கு அர்ஜுன் சம்பத் மகனுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பொதுமக்கள் புரிஞ்சுங்க. கஸ்தூரிக்கு சம்மன் கொடுக்க வர்றாங்கன்ற செய்தி அந்த காவலர்கள் அவங்க வீட்டுக்கு வருவதற்கு முன்பாகவே வந்து சேருவதற்கு அவங்களுக்கு வழிவகைகள் இருக்கு. இல்லைன்னா எப்படி எஸ்கேப் ஆக முடியும்? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இவ்வளவுக்கும் விசாரிக்க வரல, கைது செய்யவும் வரல. வந்தீங்கன்னா சில கேள்விகள் இருக்கு, அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சம்மன், ஒரு பேப்பரை கொண்டாந்து கொடுப்பாங்க. அந்த பேப்பரோட காப்பி ஒன்று இருக்கும், அந்த காப்பியில கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இவ்வளவுதான் சம்மன் கொடுக்குற ப்ராசஸ். இதுக்கே வந்து அந்த சம்மனை வாங்காம எஸ்கேப் ஆகிறதுக்கு அந்த சம்மனை கொடுக்க வர்றாங்க உங்களுக்கு அப்படின்னு கஸ்தூரிக்கு செய்தி சொல்ல ஆள் இருக்கு. எங்க? காவல்துறை மட்டத்திலேயே ஆள் இருக்கு. வேற எங்க இருந்து சொல்லியிருப்பாங்க? கரெக்டா? இந்த சம்மன் உங்களுக்கு மேல வரப்போகுது, ரெடியா இருந்துக்குங்கன்னு இந்த துறை சார்ந்த யாரோ ஒருத்தர் தான் கஸ்தூரிக்கு செய்தியை சொல்லியிருக்கணும். ஆனால் உங்களை கைது பண்ண போறாங்க அப்படின்னு அர்ஜுன் சம்பத் பையன் ஓம்காருக்கு சொல்வதற்கு ஆள் இல்லை. இல்ல அர்ஜுன் சம்பத்துக்கே சொல்றதுக்கு ஆள் இல்லை. புரியுதா? எப்போதுமே நாம் சொல்வது இதுதாங்க. என்னன்னா, பார்ப்பனர் அல்லாதோரை, பார்ப்பன அடி வருடிகளாக இருப்பவர்களை பார்ப்பனர்கள் தங்கள் ஏவல் நாயாகத்தான் பயன்படுத்துவார்கள். இன்னொன்னு வேற சொல்லியிருந்தாங்க கஸ்தூரி, அந்த ஆணவ படுகொலையெல்லாம் நாங்களா பண்றோம், அதெல்லாம் பண்றது உங்க ஆதிக்க சாதி தானே. எந்த ஆதிக்க சாதி? இதோ எங்களோடு சகோதரர்களாக பழகுவதற்காக வந்திருக்கிறார்கள் பாருங்க, நாடார்கள் வந்திருக்கிறார்கள், தேவர் வந்திருக்கிறார்கள், செட்டியார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள், இவர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்றாங்களே, அவங்க எல்லாரும் சேர்ந்தது தானே இந்த ஆதிக்க சாதின்ற குரூப்பு. அவங்கள தானே இவங்க சொல்றாங்க ஆணவ படுகொலை செய்யறவங்கன்னு. இதை வந்து நம்ம தோழர் மருதையன் வந்து அழகாக சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, இந்த ஆதிக்க சாதி ஆதிக்க மனப்பான்மைன்றதே நீ எழுதி வச்ச ப்ரோக்ராம் தான்யா, நீ எழுதி கொடுத்த சாஃப்ட்வேர் தானே, அதுதான் அவன் மண்டையில் இருக்கு அப்படிம்பாரு. ஸோ ப்ரோக்ராம் டெவலப்பர் நீங்க தான். யாரு? பார்ப்பனர்கள் தான் ப்ரோக்ராம் டெவலப்பர். இவங்க வெறும் எக்ஸிக்யூட் பண்றவங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போறவங்க. பார்ப்பனர்கள் தெளிவா இருப்பாங்க. அந்த தன் வீட்டு பெண்ணோ பையனோ காதலிக்கக்கூடிய நபர் பணக்கார நபராக இருந்தா அப்ப அவங்க சாதி பார்க்க மாட்டாங்க. சாதி பார்க்காம கல்யாணம் பண்ணிட்டு நாங்க பார்த்தீங்களா பார்ப்பனராக இருந்தாலும் முற்போக்காக தான் சிந்திக்கிறோம் அப்படிம்பாங்க. இதே வந்து ஒரு ஏழை வீட்டு பையன் லவ் பண்ணா கல்யாணம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கரெக்டுங்களா? இப்போ வேற இன்னொரு விஷயம் வேற இருக்கு. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன், கோயிலில் இருக்க பூசாரிங்கெல்லாம் யாரும் ஒன்றும் பெருசாக படித்தவன்லாம் கிடையாது. அவன் ஒரு 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. 8ஆம் கிளாஸ் ஃபெயிலானவன் தான் வந்து கோயிலில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வரானே தவிர இப்போ சமஸ்கிருதத்தில் பிஹெச்டி முடிச்சுட்டுலாம் யாரும் வரல. அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவன்கிட்ட போய் நீங்கள் டாக்டருக்கு படித்து, இன்ஜினியர் படித்து, ஆடிட்டருக்கு படிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி போய் சாமி சாமின்னு கையை நீட்டுறீங்க. அந்த சாமி சாமி நீங்கள் கை நீட்டுறீங்கல்ல, அதை தான் ரங்கராஜ் பாண்டே தெளிவாக சொல்லியிருப்பார். நான் ரோட்டில் போனால் கூட என்னை யாரும் சாமின்னு கூப்பிட மாட்டாங்க, நீங்கள் அந்த குடுமி வச்சுருக்கீங்கல்ல, அந்த குடுமிக்கு தான் மரியாதை, அதுக்கு தான் உங்களை சாமின்னு கூப்பிட்றான் அப்படின்னு யார் சொல்கிறது? ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாப்புல. அப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எங்கே ஏமாறுவீங்க, எந்த இடத்துல ஏமாறுறீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். நாம் எப்படி ஏமாறுறோம், எங்கே ஏமாறுறோம்னு நமக்கு தான் தெரியறதில்லை. அவன் ஒரு தெர்மாமீட்டர் ஒன்று வச்சுருக்காங்க, டாக்டர்லாம் இருக்காங்க பாருங்க, டாக்டர்லாம் நமக்கு வாயில் வச்சு பார்த்து ஜுரம் இருக்கான்னு பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி அவன் ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருக்கான். அந்த தெர்மாமீட்டரில் உங்களை டெஸ்ட் பண்ணுவான். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இனிமேல் நம்ம எது சொன்னாலும் இந்த நாய் ஏமாறும் அப்படின்னு முடிவு பண்ணிப்பான். அந்த தெர்மாமீட்டர் என்ன தெரியுமா? கோமியம். உங்கள்கிட்ட சொல்லும் போதே அதான் சொல்லி தான் கொடுப்பான். இது கோமியம்னு தான் சொல்லி கொடுப்பான். அது உங்கள்கிட்ட பொய் சொல்லிலாம் தரமாட்டான். கோமியம்னா எல்லாருக்கும் தெரியும், பசுமாட்டு மூத்திரம். சாதாரணமாக ஒருத்தன் இப்போ நான் வந்து சொல்கிறேன், இந்த பசுமாட்டு மூத்திரம் குடினா குடிப்பீங்களா? இதே ஒருத்தன் குடுமி வச்சுக்கிட்டு அந்த பஞ்சபாத்திரமா அதுலேருந்து எடுத்து இந்த கோமியம் குடி அப்படின்னு கையில் ஊத்துறான்னு வைங்களேன், திவ்யமாக வாங்கி குடிச்சுட்டு தலையில் வேற தடவிப்பாங்க. ஏன்னா அது மிச்சம் மீதி காஞ்சி கீஞ்சி போய் பலன் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்னு. அன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு கோயிலில் அந்த அபிஷேக நீர் வெளியே வர்றதுக்கு வச்சுருப்பாங்களா, அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதுலேருந்து தண்ணி சொட்டிகிட்டு இருக்குது. ஏன் எதுக்குன்னே தெரியாமல் வர போகிற எல்லாரும் அதுலேருந்து கொஞ்சம் பிடிச்சி குடிச்சிட்டு தலையில் தடவிட்டு போகிறாங்க. அப்போது அது வந்து ஹிந்தி வீடியோ. ஹிந்தியில் ஒருத்தன் சொல்கிறான், அக்கா இது வந்து தீர்த்தம்ல ஏசியிலேருந்து வடிகிற தண்ணி அப்படின்றான். அந்த அக்கா ஒன்றும் பதில் சொல்லாமல் அப்படியே போயிடுது. அதை கேட்டதுக்கு அப்புறமா பின்னாடி வரவன் அவனும் வாங்கி குடிச்சிட்டு தான் போகிறான். அப்புறம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து இனிமேல் நான் மூட நம்பிக்கை சம்மந்தமாக எதை சொன்னாலும் நீ நம்புவ அப்படின்னு அவன் உங்களை எங்கே கேஜ் பண்ணுறான்?
அந்த கோமியத்தில் தான் கேட் பண்ணுறான். மாட்டு மூத்திரம்னு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமே இவன் குடிக்கிறான் அப்படின்னா இனிமேல் நான் எது சொன்னாலும் கேட்பான் இவன். புரியுதுங்களா? சாணியை தேய்ச்சி குழி, சோப்பெல்லாம் போட்டு குளிக்காத, மாட்டு சாணியை உடம்பு பூரா தேய்ச்சி குழி, நல்ல கிருமி நாசினி அப்படின்னு சொன்னால் கேட்பாங்க. ஏன்? இந்த பக்தின்ற முட்டாள்தனத்தின் காரணமாக வரக்கூடிய மூட நம்பிக்கை தான் இது எல்லாமே. அப்போ இந்த கஸ்தூரி தலைமறைவான விஷயத்திலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன? தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ஓம்கார்கள் இருக்கிறார்கள், லட்சக்கணக்கான அர்ஜுன் சம்பத்துகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் கிடையாது. ஒரே தப்புல இன்னைக்கும் மனு தர்மத்தில் என்ன நடக்குதோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. ஒரே பிரச்சனை, ஒரே தவறு. கஸ்தூரி மாமிக்கு வெறுமன சம்மன் தான் கஸ்தூரி மாமிக்கு வெறுமன சம்மன் தான் கொடுக்குறாங்க. ஓம்கார் கைது செய்யப்படுகிறார். சம்மன் கொடுப்பதே முன்கூட்டியே அவருக்கு செய்தி வந்து சேர்ந்துருது. கைது செய்யப்படுவதே கூட அர்ஜுன் சம்பத்துக்கே முன்கூட்டி செய்தி வரல. அப்ப இதில் ஏமாளி யாரு, கோமாளி யாரு, ஏமாத்துபவர் யாரு, அப்பாவி யாரு அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நம்மை போன்றவர்கள்லாம் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களை பார்த்து பரிதாபம் தான் படுகிறோம். இப்படி முட்டாள்தனமாக ஏமாந்து உங்க பணத்தையும் நேரத்தையும் தொலைக்கிறீங்களே, அவன் சொகுசாதானே இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கஸ்தூரி மாமிக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.